இப்போ ஒரு ஒரு 4 நாட்களாக ஐயா செங்கோட்டையன் அவர்களை பத்தின நிறைய விஷயங்கள் ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு. அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஜனநாயக முறைப்படி அவரை கேட்காம பதவி விலக்கம் செய்தது மிக தவறு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து பார்த்தா இபிஎஸ்க்கும் செங்கோட்டையன் ஐயாவுக்கும் நிறைய தகராறுகள் இருக்கு, மனக்கசப்பு இருக்கு, பதவியை விட்டு தூக்குனதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களது கருத்து? அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில ரொம்ப சீனியர், சரிங்களா? நேரடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் இருந்தவர். அதே நேரத்தில் ஒரு நேர்மையான ஆள் தான். ஆனால் கோடம்பாக்கத்தில் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அம்மா வரைக்கும் அந்த காலகட்டத்தில் போனது, அவங்க மனைவி கொண்டு போனது. அப்போ நம்ம அதெல்லாம் பேசலை. பட் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அவருக்கான அந்த அங்கீகாரத்தை விரும்புவார்ல பழைய ஆள்ல. சொல்ல போனோம்னா எடப்பாடியை கூட்டி வந்ததே வருதேன், சரிங்களா? அவ்வளவுக்கு மாவட்ட செயலர் இருந்த காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கே வந்தார். இன்னைக்கு அவர் தலைவராக இருக்காரு. இவருக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லாதனால அவர் மன வருத்தத்தில் இருந்தது என்பது உண்மைதான். ஆனா இவர் பிஜேபி பேச்சை கேட்டுக்கிட்டு இல்ல ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க ஏதோ ஏட்டி பூட்டியா பண்ணிக்கிறது உண்மைதான். இப்ப சமீபத்துல பிரஸ் மீட் பண்ணதுமே அவங்க பேச்சை கேட்டுட்டு பண்ணதானா? அவர் நேற்று என்ன சொல்றாரு உங்கள்கிட்ட, எங்க போறோம்னாரு கேட்டது மீடியால. நான் டெல்லிக்கு சொல்லல, அவரு நான் இதுக்கு போறேன்னாரு. பொறுங்க, நல்லா நீங்க கவனிக்கல. நான் ராமரை பார்க்க போறேன், ஹரிதுவார் போறேன் அப்படின்னாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அமித்ஷா வீட்டுல போயிருக்கிறாரு, சரிங்களா? அங்க போய் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் காலெல்லாம் விழமாட்டாரு, ஒரு தன்மானம் உள்ளவர் தான். அங்க போய் என்னத்தை அழுதுருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படிதான் எனக்கு செய்தி வந்திருக்கு. உங்களை நம்பி நான் அவரை எதிர்த்துட்டீங்க, அவரை இப்போ காலி பண்ணி விட்டாருங்க, பார்த்து ஏதாவது சொல்லிக்கிளே சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். ஏங்க, அவர் கட்சியோடைய தலைவராக இருக்கிறாரு, சரிங்களா? அப்ப அவரை எதிர்க்கிற மாதிரி செஞ்சா விடுவாங்களா? கண்டிப்பா. அதனால அவர் கட்சியை விட்டு ஒண்ணு தூக்கல, பொறுப்பை தான் தூக்கி இருக்கிறாரு. அளவை பொறுப்பை விட்டு தூக்கி இருக்கிறாரு. இனி இவர் சரண்டர் ஆனாருன்னா சேர்த்துக்குவாரு. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி அவர் மற்ற யாரும் சேர்க்க மாட்டார். ஓபிஎஸ்ஐயோ இல்ல சசிகலா அக்காவையோ இல்ல தினகரனையோ சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை.